சொல்லிக்கிறேன்னா சொல்லிட்டே தான் இருக்கீங்க. அது நீங்க எப்பவுமே பாக்குற உங்களுடைய சுபமான கனவு மட்டும்தான். நீங்க கனவு காண்றது உங்களுடைய உரிமை, அதை நான் தடுக்க முடியாது. ஆனா என்னைக்கும் அந்த கனவு நிஜத்துல நடக்க போறதில்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மகாவுக்கு என்னைக்குமே கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. என்னோட குடும்ப பாரத்தை இந்த குடும்பத்துல சுமத்திடுவேணும்னு பயப்படாதீங்க. 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. கூட பிறந்துட்டோங்கிறதுக்காக நீங்களும் உங்க தம்பி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. உன்னால முடியும்னு சொல்றவங்களை விட முடியாதுன்னு சொல்றவங்க தான் என்ன அதிகமா மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அடுத்து என்ன பண்ண போறோம்னு இப்ப வரைக்கும் ஒரு வழியும் கிடைக்கல, ஆனா கிடைக்கும்னு நம்புறேன். சோர்ந்து போன என்ன ஏறுமுக்கே வந்து உற்சாகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த நிலைமையிலயும் உன் திமிரு அடங்கலல்ல. ஆனா இந்த வெண்ணிலா உன் திமிரு அடக்கி காட்டு வேண்டி. என்ன சொன்ன? என் தம்பியை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது நான் காண்ற கனவா? அது கூடிய சீக்கிரம் நினைவாகும். நடத்தி காட்டேன். நான் சொன்னேன்ல, இவர் தான் அஸ்வின் சார். சார், இவங்க தான் மகாமடத்தோட அண்ணி. ஹலோ மேம். ஹலோ சார். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் மலேசியாவில் இருந்தப்போ இவனுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களை பற்றியும் அவன் நிறையா விஷயம் சொல்லியிருக்கான். அதான் சென்னை வந்ததுமே உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். நானும் உங்களை மீட் பண்ணணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க கம்பெனியை என் தம்பி சீல் வச்ச அன்னைக்கு சந்திக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு துணையா இருக்க வேண்டிய நானே உன் கஷ்டத்துக்கு காரணமாயிட்டேன். ஆனா ஒண்ணு, நான் சீல் வைக்க கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி மேனேஜர்கிட்ட எவ்வளவோ பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாருமா. பரவாயில்லைங்க, அஸ்வின் சொல்லி ரகு கம்பெனி இழுத்து மூடுறதுக்காக வந்தான். எல்லாருமா சேர்ந்து அவனை விரட்டி அடிச்சோம். அஸ்வினோட சதியை மீறி எப்படியாவது கம்பெனியை ரன் பண்ணணும். ஓனர் குணமாகி வரும்போது சிங்கப்பூர் ப்ராஜெக்டை பாதியாவது முடிச்சிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா விதி பேங்க் மூலமா அவங்களை அனுப்பி வச்சிருச்சு. எங்களால என்ன பண்ண முடியும்? இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. உங்க கம்பெனில இருந்து மகாவை துரத்தி அடிக்கணுங்கிறது தான் என்னோட மோட்டிவா இருந்துச்சு. உங்க கம்பெனிக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. அது எனக்கு தெரியும் மேம். நம்மளால கம்பெனியை விட்டு மகாவை விரட்ட முடியல. ஆனா
அதை உங்க தம்பி சாதிச்சிருக்கார். மகாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்களோ அவங்களாலே மகாவுக்கு கெடுதல் நடந்திருக்கு. இனி அப்பாவே நினைச்சாலும் அந்த கம்பெனியை திறக்கவே முடியாது, அது நிச்சயம். மகாவாலையும் எங்க கம்பெனி பக்கம் வரவே முடியாது. சரி, கம்பெனி விஷயத்துல என்ன முடிவெடுத்திருக்கீங்க? கம்பெனியை வித்தரலான்னு நீங்க ஐடியா கொடுத்ததா ரகு சொன்னா. ஆனா அந்த முடிவை என்னால் மட்டும் தனியாக எடுக்க முடியாது. கான்ஷியஸ் திரும்பினதும் அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம். அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகா உங்களை முந்திருவா. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாக்கு கான்ஷியஸ் திரும்பினதும் அவர் முதல்ல மீட் பண்ணணும்னு நினைக்கிறது மகாவை தான். அதுக்குள்ள இனி ஃபர்தரா கம்பெனி எப்படி நடத்தணும்னு சொல்லி மகா ஒரு ஐடியாவோட வந்துருவா. அப்பப்போ கம்பெனியை சேல் பண்ணணும்னு பேசுனீங்கன்னா அது வேலைக்காவாது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மேடம். என் ஃப்ரெண்டோட அப்பா பில்டர் தான், அவர்கிட்ட உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன். நல்ல ரேட்டுக்கு பேசி அந்த பில்டிங்கை வித்துருங்க. லோன் போக உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். உங்க அப்பா கண் முழிச்சதும் இந்த ஆஃபரை சொல்லுங்க. என் கூட மலேசியா வந்துருங்க, உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் நிம்மதியா இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருங்க. இந்த லாஸ் எல்லாம் சந்திச்சு அவர் மனசளவுல டயர்டா இருப்பாரு. அப்போ போய் இந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா கட்டாயம் எடுபடும். எக்ஸலன்ட் மேடம், சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். நீங்க ஏன் அப்செட் ஆகுறீங்க? நீங்க உங்க கடமையை தானே செஞ்சீங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஆனா இதையும் நம்ம கடந்து போய் தானே ஆகணும். ஆனா இந்த சூழ்நிலையிலையும் சரி, எல்லா நிலைமையிலையும் சரி, நீ புரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் எப்பவுமே உன் கூட தான் மகா இருப்பேன், உனக்கு துணையா தானே இருப்பேன். இது பார், அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஏதாவது யோசிச்சியா? என்ன வீட்டுல விட்டுட்டு போனீங்கல்ல, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நானும் பலவிதமா யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. ஓனர் கண்ணை முழிச்சு கேட்டா அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க. நான் எப்படி என் கம்பெனியை உசுரா நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் ஓனரும். அவருக்கும் அவர் கம்பெனி தான் எல்லாம்.